எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அவங்களுடைய சொந்த அப்பேரல் பிராண்டை உருவாக்கணும்ட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தெரியாத உண்மை என்னன்னா எமோஷனல் ஃபியர். வயசு ஆக ஆக நம்ம மிடில் ஏஜ்க்கு வரும்போது நம்மள அறியாமலேயே ஃபேமிலியோடைய சேஃப்டி, செக்யூரிட்டி, ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எவ்வளவு நாளைக்கு நம்ம உணர்த்திற்காக வேலை பண்ணின்னு இருக்க போறோம்ட்டு எப்பவுமே நம்ம நினைக்குவோம். அந்த பயம் தான் நம்ம ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கான முதல் படி. காமனா ரொம்ப பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா பிசினஸ் நாலேஜ் இல்லாமலே பிசினஸ் பண்ணி லாஸ் இல்லைன்னா டெட்டில் போய் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணக்கூடாதுன்னா ஹவு டு பில்ட் யோர் ஓன் பிராண்ட் எபிசோட் சீரீஸ் சாப்டர் மூலிமா ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னுடைய 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருக்க போது அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அண்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுடைய வேல்யூபிளான டைமை ஸ்பேர் பண்ணி ஸ்கிப் பண்ணாம என்னுடைய கம்ப்ளீட் சீரீஸ் வீடியோவை பாருங்க. அது மூலியமா நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனர் ஆகி ஒரு பிராண்டை பில்ட் பண்ண முடியும். ஹாய், நான் உங்கள் அர்ஜுன். நீங்க பார்த்துக்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா சேனலோடைய இன்ட்ரடக்ஷன். என் பேர் ராபின் ரஞ்சன். உருந்து வளர்ந்து எல்லாமே பெங்களூர்ல தான். டோட்டலா 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு ரீட்டைல் அப்பரல் பிராண்ட்ஸ்ல. நான் ஒர்க் பண்ண கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரா கார்மெண்ட், பெனட்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அரவிந்த் லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் லிமிடெட், ரேமன்ஸ். என்னுடைய கெரியர் ப்ரோக்ரஸ் ஒரு ஃபேஷன் கன்சல்டன்ட்டா ஸ்டார்ட் ஆகி சீனியர் ஃபேஷன் கன்சல்டன்ட், அசிஸ்டன்ட் ஸ்டோர் மேனேஜர், ஃப்ளோர் மேனேஜர், ஏரியா டெரிட்டரி இன்சார்ஜ். அதுக்கப்புறமா பேக் அண்ட் விஎம்க்கு மூவ் ஆயிட்டேன். அப்படின்னா விஷுவல் மர்ச்சன்டைசிங், கிளஸ்டர் விஎம், ஏரியா விஎம், ஸ்டேட் விஎம். அதுக்கப்புறமா அப்படியே ப்ரொமோட் ஆகி ரீஜனல் மேனேஜர் ஃபார் சவுத் ஹெட் ஆயிட்டேன். அரவிந்த்ல இருக்கும் போது ஆரோ, ஐசாட், கேண்ட், கிளப் அமெரிக்கான்ட்டு மொத்தம் 504 ஸ்டோர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தேன் சவுத்தில். எனக்கு மொத்தமாக 4 அசிஸ்டண்ட்டும் இருந்தாங்க, நான் அசிஸ்ட் பண்ணேன். அரவிந்த் லைஃப் ஸ்டைல் பிராண்டில் தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட் லைஃப்ல ஒரு டர்ன் ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா என் பாஸ் மார்க்கெட்டிங்கு, விஷுவல் மர்ச்சன்டைசிங் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அங்கே எனக்கு 2 அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைச்சிச்சு. மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் டீம் கூட ஒர்க் பண்ணோம். விஷுவல் மர்ச்சன்டைசிங் ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில். அதனால நான் எல்லார் கூடயும் கோஆர்டினேட் பண்ணுமா இருக்கும். என்டையர் பிராண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணுமா இருக்கும். ப்ராஜெக்ட், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், மார்க்கெட்டிங் டீம், விஷுவல் மர்ச்சன்டைசிங் உடைய டீம் அப்படின்னா எங்கள் டீம், ப்ராடக்ட் மர்ச்சன்டைசர், ப்ராடக்ட் டிசைனர், அக்கௌண்ட்ஸ் டீம், வெண்டரோடைய பேமெண்ட் ப்ரோசஸ்க்கு, வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் டீம், எல்லா ஏரியாலையும் எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்துச்சு. அது மூலியமா மேக்ஸிமம் நாலேஜை கேதர் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா ரேமன் கம்பெனியில் ஜாயின் ஆன சவுத் விஷுவல் மர்ச்சன்டைசிங் ஹெட்டா மொத்தம் 128 ஸ்டோரை நான் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். கலர் பிளஸ் பிராண்டு ரேமன்ஸில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, கோவா, அதுக்கப்புறமா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற துபாய் அண்ட் அபுதாபியை ரிமோட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தேன். விஷுவல் மர்ச்சன்டைசிங் தான் என்னுடைய கோரு. ஆனால் நான் எல்லா ஏரியாலையும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். ஒரு ஃபைண்டு நான் முடிவு பண்ண நம்மளும் ஒரு பிராண்டை ஆரம்பிக்கணும்ட்டு ஒர்க் பண்ணிக்கின்னு என்னுடைய பிராண்டோடைய R&D நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2016 என்னுடைய ஃபர்ஸ்ட் பிராண்டை நான் லான்ச் பண்ண மணிப்பூர்ல. சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் பிராண்டுக்கு ஒர்க் பண்ணிக்கின்னு ரிமோட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். 2018 மார்ச்ல நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய வேலையை விட்டுட்டு என்னுடைய ஓன் பிராண்டை லான்ச் பண்ணணும்ட்டு. அதுக்கு தேவையான எல்லா ப்ரோசஸும் ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் உருவாக்கிட்டேன். அந்த ஷோரூம் கிரியேட் பண்ண வீடியோ லிங்கை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி அந்த லிங்க்ல போய் அந்த வீடியோ பார்க்க முடியும். ரொம்ப வருஷம் விட்டு என்னுடைய ஃப்ரெண்டான ஜாவிதை நான் மீட் பண்ணேன். டே டு டே லைஃப்ல என்னுடைய நாலேஜ் அவனுக்கு ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாள் ஜாவித் மாமு, நீ எதுக்காக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணக்கூடாது, அதனால எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகும்னாரு. ஜாவித் கொடுத்த ஐடியால தான் இந்த சேனல்லையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். எந்த ஒரு டிஸ்கஷன் பண்ணாலும் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்னாடி வச்சு பேசுவேன். அதோடைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். அதனால தான் இந்த சேனலுக்கு மை பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பேர் வச்சோம். என் ஃப்ரெண்டோ ஒரு ரீசனாக இருந்த தொட்டு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு 2
பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து இந்த சேனல்ல என்னுடைய பேரை ஆர்ஜேன்னு மாத்திக்கிங்க. ஹவு டு பில்ட் யுவர் ஓன் பிராண்ட் சப்ஜெக்ட்ல இந்த எபிசோட் சீரீஸ்ல மொத்தமா நான் 12 டாபிக்கை கவர் பண்ண போறேன். வாங்க அந்த டாபிக் பத்தி ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் ரிசர்ச்ல நம்மளுடைய டார்கெட் மார்க்கெட் அண்ட் ஆடியன்ஸ் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுடைய நீட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். டிஃபைன்ட் யோர் நீஷ். ஐடென்டிஃபை பண்ண ஸ்பெசிஃபிக் செக்மெண்டேஷன் ஆஃப் மார்க்கெட்டை. ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொண்டு வரணும்னு பார்க்கணும். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா உங்களுடைய கீ ஸ்ட்ரென்த் மூலியமா யூனிக் வேல்யூவை கான்ட்ரிபியூட் பண்ணணும். கிரியேட் அ பிஸ்னஸ் பிளான். நம்மளுடைய பிஸ்னஸ் பிளானை கிரியேட் பண்ணுறதுக்கு அவுட்லைன் கோல் செட் பண்ணணும். நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஃபைனான்ஷியல் ப்ரொஜெக்ஷன், ஆப்ரேஷன் டீட்டெயிலு, ஒரு கம்ப்ளீட் கைடு பிஸ்னஸ் க்ரோத் பற்றி. லீகல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுடைய பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோடைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ட்டு அதோடைய கம்ப்ளீட் ப்ரொசீஜர். பிராண்ட் ஐடென்டிட்டி. பிராண்டோடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக லோகோ, கலரு, தீம், கான்செப்ட், ஃபிலாசபி. இந்த கம்யூனிகேஷன் மூலிமா நம்மளுடைய பிராண்ட் வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மூலிமா நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வரைக்கும் நம்மளால ரீச் ஆக முடியும். சோர்சிங், சப்ளை, வெண்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங். ப்ராடக்டோடைய சோர்சிங் சப்ளை செயினில், அப்புறமா ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சரிங்க்கு ஃபைனான ரிலையபிள் சப்ளைஸோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பில்ட் பண்ணணும். ப்ராடக்ட் மர்ச்சன்டைசிங் அண்ட் கஸ்டமர் சர்வீஸோடைய குவாலிட்டியை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். டிசைன் யூ ப்ராடக்ட்ஸ். நம்மளுடைய கஸ்டமர் செக்மெண்டேஷனை பேஸ் பண்ணி நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி அவங்களுடைய நீட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு அதில் நம்மளுடைய கல்ச்சரை அடாப்ட் பண்ணி ப்ராடக்ட் டிசைனிங் பண்ணணும். கிரியேட் சாம்பிள்ஸ். கிரியேட் பண்ண ப்ராடக்ட் டிசைனிங்லேருந்து ப்ரோட்டோடைப் சாம்பிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ராடக்டோடைய குவாலிட்டி, டியூரபிலிட்டி, ஃபினிஷ் அண்ட் கம்ஃபர்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை கன்சியூமருக்கு நம்ம ஆஃபர் பண்ணணும். செட் ப்ரைசிங். காம்படிட்டிவான ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணணும். ப்ராடக்டோடைய காஸ்ட், ப்ரைஸ், ப்ரொடக்ஷன் காஸ்ட், மார்க்கெட்டிங் டிமாண்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், ப்ராடக்டோடைய ப்ரிசர்வ்டு வேல்யூ. ஏன்னா அதுதான் உங்களுடைய பிராண்ட் வேல்யூவை ப்ரெசென்ட் பண்ணும். பில்ட் அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கன்சியூமர் கூட எப்பவுமே நம்ம எங்கேஜாகவே இருக்கணும். மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங்கில் புது ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணணும் நம்மளுடைய பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்சியூமரோடைய அட்ராக்ஷன். அது மூலியமா தான் பிராண்டோடைய அவேர்னஸை கொண்டு வர முடியும். அப்படின்னா பிராண்ட் பில்டிங். ஃபைனலாக நம்மளுடைய பிராண்டு இல்லைன்னா பிஸ்னஸை மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற டைமு. பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குறது தான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டோரு. இதில் செவரல் டிபார்ட்மெண்ட் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்டோர் லான்ச்சோடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கில் 2 டைப் ஆஃப் ஜாப் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்கு. இன்டீரியரில் என்னென்ன ஜாப் இன்வால்வ் ஆகிருக்குன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஃபால் சீலிங்கு, பெயிண்ட் ஜாபு, வால் ஃபிக்ஸ்சர், கார்பெண்டர் ஒர்க், ஏசி இன்ஸ்டலேஷன், சிசிடிவி இன்ஸ்டலேஷன், மியூசிக் இன்ஸ்டலேஷன், நம்மளுடைய கேஷ் கவுண்டருக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் ப்ரோசஸ், பார்கோடிங் மெத்தடு. அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஒர்க்கில் ஏசிபி கிளாடிங்கு, சைனேஜ் ஒர்க்கு, விண்டோ அப்படின்னா என்ட்ரன்ஸ் டோரு. ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு அப்புறமா ப்ராடக்ட் மர்ச்சன்டைசிங், கம்ப்ளீட்டாக ஸ்டாக் பற்றி. அதுக்கப்புறமா விஷுவல் மர்ச்சன்டைசிங், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. ஐ பிலீவ் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ மூலிமா எங்களுடைய மோட்டிவ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே சேம் டைம்ல அப்கமிங் வீடியோடைய டைட்டிலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஜீரோலேருந்து ஒரு ஹீரோ ஆண்டர்பிரனர் ஆகணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுனா டவுட்டு, கியூரிஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா ரீட்டெயிலில் ஒர்க் பண்ணால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய எல்லா எபிசோடும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்னு கொடுத்துருங்க. அது மூலிமா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேரும். என்னுடைய சில மெயிலில் நான் பார்த்தேன் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மூலிமா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 9019123451. உங்களுக்கு உங்களுடைய பிராண்டு, பிஸ்னஸ் இல்லைனா ஷோரூம் பில்டு பண்ணோம் இல்லைனா டெவலப் பண்ணால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். A to Z நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். எல்லாமே கன்சல்டேஷன் ஃபீஸ் மேலே டிபெண்ட் ஆகும். ஓவர் த ஃபோன் நீங்கள் வெறும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம்,
கன்சல்டேஷன் ஒண்டி தேவைன்னா கூட நீங்கள் பண்ணலாம். அது கூட ஃபீஸ் பேசிஸில் நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே கைஸ், வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். மறக்காமல் கால் பண்ணுங்க உங்களுக்கு எதனா ஹெல்ப் என்னுடைய சஜஷன் தேவைப்பட்டா. அன்டில் தென் பாய், உங்களுடைய ஆர்ஜே. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் கைஸ்.